ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். அவதூத கீதை 3ஆம் அத்தியாயம், ஸ்லோகம் 1. பிரம்மத்தின் இதயத்தில் வேறுபட்ட குணங்கள் மற்றும் குணங்கள் இல்லாமை போன்றவைகள் கிடையாது. எப்போதும் தூய்மையாகவும் அறிந்து கொள்ள முடியாததுமான மற்றும் துவைத வகைப்படுத்தலுக்கு எல்லாம் அப்பால் உள்ள அந்த பிரம்மத்தை நான் எப்படி வணங்குவது? உண்மையில் பிரம்மம் பற்றுள்ளதோ அல்லது பற்றற்றதோ இல்லை. அதுவே எல்லாமும் இல்லாமை அல்லது எதுவுமே இல்லை. பிரம்மத்தின் உண்மையான குணத்தை நாம் அறிந்து கொண்டால் மட்டுமே நம்மால் வழிபாடுகளை சரியான முறையில் மேற்கொள்ள முடியும். நாம் வஸ்துக்கள் மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வரை நாம் மற்றவர்களை தாழ்மையாகவோ அல்லது புனிதமற்றவர்களாகவோ எண்ணிக்கொள்வோம். அதன் காரணமாக நாம் முழுமையான பிரம்ம ஞானத்தை அடைய முடியாமல் போய்விடும். பிரம்மம் தோன்றியுள்ள மற்றும் தோன்றா படைப்புகள் அனைத்தின் மூலமாக தன்னைத்தானே வழிபட்டுக் கொள்கிறது. இவை அனைத்தையுமே நமக்குள்ளேயே நாம் உணர்ந்து கொண்டோமானால் நம் வாழ்க்கை முழுவதுமே வழிபாடுகளாக பொங்கி வழியும். அனைத்துமே அப்பழுக்கற்ற பிரம்மம் மட்டுமே என்று அறிந்து கொண்டிருக்கும் ஒருவருக்கு வழிபாடு என்பது ஒரு எளிய செயல்முறை என்பதை தெரிந்து கொண்டிருப்பர். 3ஆம் அத்தியாயம், ஸ்லோகம் 2. பிரம்மத்தை வேறுபடுத்த முடியாது மற்றும் அதற்கு கருப்பு, வெள்ளை, சிவப்பு போன்ற நிறங்களுடன் கூடிய எந்தவிதமான திடமான பண்புகளும் கிடையாது. அதுவே காரண வெளிப்பாடாகவும் விளைவின் வெளிப்பாடாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது. நானே அந்த பிரம்மமாக இருப்பின், அனைத்துமே என்னுள் இருப்பின், ஓ நண்பனே, நான் என்னையே வணங்கிக் கொள்வதா? அனைத்திற்கும் மூல காரணமாக விளங்குவது பிரம்மம் மட்டுமே. ஒரு சில காரணம் மற்றும் விளைவுகளின் உணர்வு வெளிப்பாட்டினால் துவைதத்தின் குறிப்பிட்ட நிலையில் நம் சைத்தன்யமானது பல அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறது. இந்த வகையான உணர்வுகள் தான் நேரம் மற்றும் அதன் தொடர்ச்சியான காரணம் மற்றும் விளைவுகளை உண்டாக்கி அனைத்து துவைத அனுபவங்களின் கட்டமைப்புக்கும் காரணமாக விளங்குகிறது. நாம் தான் பிரம்மம் என்பதை அறிந்து கொள்ளும் போது நாம் நேரம் மற்றும் காலத்திற்கு தொடர்புடைய தனிப்பட்ட படைப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்வோம். மேலும் பிரம்மம் தன்னை சுருக்கிக் கொண்டு வெளிப்படுத்திக் கொள்ளும் போது பல்வேறு விதமாக தன் குணங்களில் இருந்து மாறுபட்டது போன்ற உணர்வை உண்டாக்குகிறது. இதே பிரம்மமானது தன்னை விரிவாக்கிக் கொண்டு வெளிப்படுத்தும் போது அப்போது வேறொருவர் என்பதே இருக்காது. ஆகவே பெரியவர், சிறியவர் போன்ற நிலைகள் இல்லாததால் வணங்குவதற்கோ அல்லது வணக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கோ எவரும் இருக்கப் போவதில்லை. அனைவரும் அனைத்தும் சமமான நிலையில்தான் உள்ளது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.